அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. தமிழ் சிந்தனை பேரவை ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை நடத்தும் 5ஆம் ஆண்டு குரு பயிற்சி யாக விழாவோடு ஜோதிட கருத்தரங்கம் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை தனியொரு ஆளாக இருந்து எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ராகுவாழ்க ரவேஷ் அவர்களுக்கும், இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், இங்கே எதிரிலே கூடியிருக்கின்ற ஜோதிட ஆர்வலர், ஜோதிடர்கள், பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. பொதுவாக ஜோதிடம்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட். எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படின்னா அது என்னமோ ஜோதிடம் அப்படின்னா பொதுமக்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா ஜோதிடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. போனா ஜாதகம் இருக்கு, அதை கொடுத்து பார்த்தா ஏதோ பலன் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது, நாங்க படிச்ச காலங்கள்ல எங்க பெரியவங்க எங்களை பார்த்து கேட்பாங்க, நீ என்ன படிக்க போற அப்படின்ட்டு. ஒருத்தன் டாக்டரும்பா, ஒருத்தர் வக்கீல்பா, நான் கலெக்டருக்கு படி போறேன்பா, இன்னொருத்தர் எடுத்தா நான் போலீஸுக்கு போறேன்பா. படிப்பே அவ்வளவுதான் இருந்துச்சு. அதாவது ஒரு MPPS, ஒரு BL, ஒரு BE அல்லது IAS IPS, இந்த துறையை தவிர அப்பெல்லாம் படிப்பே இல்லை. அவ்வளவுதான் படிப்பேன். ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டா BA MA BSc MSc சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கும். இதை தவிர படிப்பெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கு MPPS மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு 50 சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப அவர் பொது மருத்துவர் ஆயிட்டார். தனித்தனியா விரலுக்கு நகத்துக்கு தனியா அத்தனைக்கும் தனித்தனி டாக்டர்கள் வந்துட்டாங்க. அதே போல எல்லா துறை BA எடுத்துட்டாங்கன்னா BA ஒரு 50 சப்ஜெக்ட் இருக்கு. இப்படி கல்வித்துறை எவ்வளவு விரிவாக்கமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஜோதிடம் விரிவாயிடுச்சு. ஜோதிடம் எடுத்து ஒரு 12 பாவத்தை கொண்ட 12 கட்டங்களை கொண்ட ஒரு ஜோதிடம் தான். ஆனா அதுல கல்வி தனியா இருக்கு, அதுல புத்திரஸ்தானம் தனியா இருக்கு, அதுல கலஸ்திரதானம் தனியா இருக்குது, அதுல ஜீவனம் தொழில் ஸ்தானம் தனியா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் பல பிரிவுகள் வந்துருச்சு ஜோதிடத்தில் இப்போ. அதனால வேதங்கள் 4, அந்த 4 வேதத்தில் உள்ளடங்கியதா உபநிஷதங்கள், அந்த உபநிஷத்துக்குள்ள உள்ளடங்கியதா ஜோதிடம் என்று ஒன்று. ஆனா வேதத்தில் ஜோதிடம் கண் என்று சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, வேதங்களே ஜோதிடத்துக்குள் கட்டுப்பட்டது என்று பொருள். வேதத்துக்கே கண் ஜோதிடம். அப்ப ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதுதான் அதனுடைய வேதத்துடைய தத்துவமே. ஏன்னா இந்த பிரபஞ்ச தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் ஜோதிடம். இந்த பிரபஞ்ச தத்துவத்தை சொல்வதுதான் வேதம். அப்ப வேதத்தை சொல்வதென்றால் ஜோதிடம் இல்லாமல் வேதத்தை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜோதிடம் இருந்து அன்றைய ரிஷிமார்கள், ஞானிகள் எல்லோருமே ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டுதான் அத்தனை நிகழ்வுகளை நமக்கு சொன்னாங்க. நடப்பது, நடந்தது, நடக்க போவது என்று 3 காலங்களையும் இந்த ஜோதிடம் என்ற அடிப்படையை வைத்துதான் நமக்கு சொன்னாங்க. அவர்களெல்லாம் கூட்டி கழித்து நமக்கு கொடுக்கப்பட்டதா ஜோதிடம். ஆனா அந்த ஜோதிடம் என்பது மற்ற நிகழ்வுகள் வளர்ந்தது போல ஜோதிடம் வளரவில்லை. ஏன் ஜோதிடம் வளரவில்லை அப்படின்னா, ஜோதிடம் அரசர்களுக்கு மட்டுமே போதிக்கப்பட்டதாக ஒரு கலையாக இருந்தது. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும் இது மன்னர்கள் மத்தியில் மட்டுமே இந்த ஜோதிடம் இருந்தது. பாமர மக்களுக்கு ஜோதிடம் வரவே இல்லை. இந்த பாமர மக்களுடைய மத்தியில் இருந்ததெல்லாம் ஆன்மீகம் மட்டும்தான். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பூஜை போ, இந்த பரிகாரம் பண்ணு, இவ்வளவுதான் சொல்லி ஜோதிடம் வளரவே இல்லை. ஆனா இந்த ஜோதிடம் வளர்வதற்கு ஒரு காரணமாக இருந்ததுக்கு காரணம் இன்றைய ஆட்சியாளர்கள் தான். இன்றைய ஆட்சியாளர்கள் ஜோதிடம் என்பதை ஒரு தவறான கருத்தா வெளியிட அது இன்னைக்கு பூகம் போல வெடித்து கிளம்பி வந்துருச்சு. இன்னைக்கு அத்தனை ஆட்சியாளர்களும் ஜோதிடம் முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க. சமீபத்தில் ஒரு ஜோதிடருக்கு அரசு பதவியே கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஜோதிடம் அந்த அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது. ஜோதிடத்தினுடைய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது.
அதனால ஜோதிடம் இல்லாமல் வாழ்வியல் இல்லை என்பதுதான். அனுதினமும் ஒரு டிவியோவோ ரேடியோவோ திறந்தா இன்றைய ராசி பலன் என்ன, இன்னைக்கு என்ன பலன் சொல்ல போகிறது, நமக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளாத மனிதர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்து விட்டது. எந்த ஒரு பிரச்சனையா உடனே ஜோதிடம் போய் ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கருத்தை கேட்கலாம், அப்படி சொல்ல நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு இந்த திருமண நிகழ்வு என்றால் பொருத்தம் பார்க்கின்ற பிரச்சனை பெரும் அளவுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் ஒரு ஜோதிடத்துல ஒரு பொருத்தம் பார்க்க வரானா 10 ஜாதகம்லாம் வரதே இல்லை. ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை தேடி எடுத்து அதில் ஒன்றை கண்டுபிடித்து அதற்கு கொடுக்கின்ற பொண்ணு மாப்பிள்ளை தான் இன்னைக்கு நிகழ்வுகள் அதிகமா இருக்கு. ஜோதிடம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் வந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரதில்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தாலும் பொண்ணு வீட்டுக்கு வரதில்ல. இந்த 2 பேருமே சம்மதித்து வந்தா ஒரு 1000-1 10,000-1 தான் இன்னைக்கு அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு ஜோதிடத்தினுடைய தேவை இன்று நம் மத்தியில வளர்ந்திருக்கிறது. அதனால் ஜோதிடம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நம் முன்னாடி ஒரு பூதகரமாக நிற்கிறது. அதுல ஜோதிடத்துக்குள்ளே உள்ள போய் போய் பார்க்க தான் உட்பிரிவுகள் நிறைய ஏராளமா இருக்கு. அதை விரிவாக பேச வேண்டும் என்றால், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாவத்தை மட்டும் பேசுவதற்கு ஒரு 25 துறை இருக்கிறது. ஒரு 2ஆம் பாவத்தை பத்தி பேசணும்னா அதுல கல்வி தனியா இருக்குது, அதுல பணம் தனியா இருக்குது, அதுல குடும்பம் தனியா இருக்குது, அப்படி அதுல வாக்கு தனியா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பாவத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் 10 ஜோதிடர் வரப்போறாங்க. நீங்க ஒட்டுக்க ஒரு ஜோதிட போய் நீ பார்க்க முடியாது. கல்வியா ஒருத்தர் ஜோதிட்டு போகணும், புத்திரபாக்கியமா அந்த ஜோசிட்டு போங்க, திருமண பொருத்தமா அந்த ஜோசிட்டு போங்க, தொழிலா இந்த ஜோசிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டிய காலம் வரப்போகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலும் அத்தனை ஆழமான கருத்துக்களும் ஜோதிடத்தில் இருக்கு. அதை விரித்து விரித்து பார்க்குவதற்கு ஒரு ஜோதிடரால் முடியவே முடியாது. அதுதான் சாதாரணமா அதை கடல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சாதாரணமா கடல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கிற கடலையும் நம்ம எத்தனை விஞ்ஞானிகளும் பார்க்க முடியல. அதனால ஜோதிட கடலையும் யாராலும் அளந்து பார்க்கவே முடியாது. நாங்கெல்லாம் பேசுறோம்னா ஏதோ அந்த ஓரத்தில் நின்று 2 சங்கு கண்டு எடுத்துருக்கிறோம், இந்த கூழாங்கல்ல கண்டு எடுத்துருக்கிறோம், இது அந்த கடல்ல 2 மீன் இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்ற மொழிய கடலின் ஆழத்தையோ அதனுடைய தத்துவத்தையோ முழுமையாக சொல்லவே முடியாது. அதுல சிலர் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனி பிரிவுல வந்திருக்கிறோம். அந்த பிரிவுல நவாம்சம் என்கின்ற ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு நான் இன்றைக்கு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். ஜோதிடம் அந்த அடிப்படையில் ஜோதிட கருத்துக்கள் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நவாம்சத்தை எடுத்து இன்னைக்கு ஜோதிடம் பார்க்கின்ற ஒரு வகுப்போ ஜோதிட துறையோ பெரும்பாலும் இல்லை. அதுல 2 ஒருத்தர் இருக்காங்க, இருந்தாலும் அதுல ஒரு முழுமை பெற்ற ஜோதிடர்களா இல்லை. நான் தனியாக அதுக்குன்னு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கிறேன். நான் குமாரபாளையம் தான், அங்கே நாராயணர்ல தான் இருக்கிறேன். நான் உள்ளூர்காரன் தான். என்ன இங்க இருக்கிற பாதி பேருக்கு என்ன அறிமுகம் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் ஜோசியரான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் புதுவெளியில நான் ஒரு இன்ஜினியர், கட்டட கான்ட்ராக்ட் எடுத்து இன்ஜினியர் கட்டடம் கட்டிட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழில் இன்ஜினியர். ஜோதிடம் என்பது ஒரு அனுபவ ஒரு ஆசிரியராக மட்டும்தான் இருக்கிறன வழிய அதை தொழிலாக நான் வச்சுக்கல. அதனால இந்த நவாம்சம் என்கின்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்து பேசணும்னா, ஒரு ராசியை வச்சு நாம் ஒரு பலன் சொல்வதற்கு பதிலாக அதை 9 பாவமாக பிரித்து பலன் சொல்லலாம்ங்கிறது தான் நவாம்சம். அப்படின்னா இப்ப மேசம் அப்படின்னு 12 ராசி, மேச ரிஷபம் கடங்கள் ஒரு 12 ராசி இருக்கு இல்லையா. இந்த 12 ராசியில மேசத்துல மேசம் எப்படி, மேசத்துல ரிஷபம் எப்படி, மேசத்துல மிதுனம் எப்படி, மேசத்துல கடகம் எப்படி, மேசத்துல சிம்மம் எப்படின்னு 12 ராசியிலையும் ஒரு ராசிக்குள்ள இருந்து பிரிக்கணும். அப்படி 12 ராசிக்கும் 12 பிரிச்சா எத்தனை வரும்? சாதாரணமாக அதுல ஒரு 108 பாதங்கள் இருக்கு, 108 பலன்கள் வந்துடும். சரி, இந்த 108 பாதங்கள் 108 பலன்கள் மட்டும்தான் இருக்கான்னு பிரிச்சு பார்த்தா ஒவ்வொரு பாதத்துக்கும் 9 பலன் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பாதத்துக்கும் 9 பிடிக்கிறது நவாம்சம் போகுது. அதையெல்லாம் பிரிச்சு பார்த்தோம்னா 1008 பலன்களை கண்டுபிடிக்கலாம். நாம வெறும் 12 கட்டத்தை வச்சுட்டு 1008 பலனை பிரிச்சு ஒரு ஜோதிடம் பார்க்க வந்து முன்னாடி நாம கணிச்சு சொல்றது அப்படின்னா குறைஞ்சதோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் ஒரு ஜாதத்துக்கு ஒரு பலன் சொல்வதற்கு. நீ கல்வியில எந்த திரையில எந்த இடத்துல இருக்கிற, எந்த மாதிரி கல்வி வரும், என்ன நீ படிப்ப, அதுல மார்க்க என்ன எடுப்ப, உன்னுடைய அடுத்த கல்வி என்ன, அடுத்த கல்வி கொண்டு தொழில் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு மட்டுமே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஆனா வந்து நாம 50 100 கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல பார்க்கணும் அப்படின்னா அது ஜோதிட குறைபாடு கிடையாது.
ஜோதிடம் பார்க்க வரவங்களுடைய குறைபாடு தான். அதனால நீங்க ஒரு ஜோதிடர் போகணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஜோதிடர் போங்க, இன்னொரு ஜோதிடர் போக வேண்டாம்னு சொல்ல. ஆனா ஒரு ஜோதிடருக்கு உங்க ஜாதகத்தை பத்திய அனுமான கருத்துக்கு நிறைய அவர் பார்த்து வச்சிருப்பாரு. அதை எடுத்து திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்றதுக்கு சௌரியமா இருக்கு. எப்படி ஒரு கைராசிக்காரன் ஒரே டாக்டர் தான் போறோம், ஏன்னா அந்த டாக்டர் பத்தி நமக்கு தெரியும், இவருக்கு இந்த நோயினா இந்த மருந்தை கொடுத்தா இவருக்கு சரியா போகும்னு தெரியும். நீங்க டாக்டரை மாத்தி போனீங்க, ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டு ஆய்வு செய்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நோய் தீர்க்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் 10 மாசம் போயிடும். அதே போலதான் ஜோதிடம். ஒருத்தருடைய தொடர்ந்து போங்க, உங்களை பத்தி அத்தனை பேரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை கொண்டு அடுத்தடுத்து அவங்க கருத்து சொல்றதுக்கு தெளிவா உங்களுக்கு விடை கொடுக்க முடியும். இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது அவர் கருத்து. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகனுக்கு திசையும் புத்தியும் அந்தரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஜாதகன் என்றால் வருடத்தில் ஒரு முறையாவது கம்பல்சரி ஜோதிடம் பார்த்தாகும். அதுக்கு நீங்க பிறந்த நாள் வச்சுங்க, வருஷ பிறந்த நாள், நான் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் போய் எப்பவுமே ஜோதிடம் பார்த்துருவேன்னு சொல்லி பாருங்க. இல்ல நான் சித்திரை பிறந்தா பார்த்துருவேன்னு பாருங்க. ஏன்னா எல்லா டிவியில இப்போ வருஷம் பிறந்தா ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஜனவரியா போய் ஜோசியம் பாருங்க, அல்லது ஒரு குரு பயிற்சியா போய் பாருங்க, அல்லது ஒரு ராகேது பயிற்சியா பாருங்க, அல்லது ஏதாவது உங்களுக்கு சனி பயிற்சியா போய் பாருங்க. இன்னைக்கு ஏழரை எப்படி இருக்கு, அஷ்டம சனி எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனாலும் நிறைய குழப்பக்கூடிய ஜோதிடர் இருக்காங்க. அவங்களை கண்டறிந்து கொள்ளுங்க. நான் ஜோதிடரை குற்றம் சொல்லவில்லை. நீங்க தெளிவு பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு பலன் சொல்கின்ற ஜோதிடர் சரியான வழிமுறையில் வருகிறார் என்றால் அவரை விட்டு விடாதீர்கள். அவர்தான் உங்களுக்கு குரு, அவர்தான் வழிகாட்டி, அவரையே பின்தொடர்ந்து செல்லுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால இந்த நவாம்சம் என்கின்ற அடிப்படையை மட்டும் நாம் வைத்து பலன் பார்ப்பதுதான் ஜோதிடத்துல மிக எளிமையானது, மிக தீர்மானமானது, மிக தெளிவானது. அதனால நவாம்சம் என்கின்ற அடிப்படையை வைத்துதான் ஜோதிடம் பார்க்க வேண்டும். அந்த நவாம்சத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் அதற்கு ஒரு நாளே போகாது. கடந்த மீட்டிங்ல இதே நவாம்சம் பற்றி புஷ்கர நவாம்சம் என்று நான் மேடையில் இங்க பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினேன். அது போன ரீல் பதிவுகள் ஏராளம். இதே யோகேஸ்வரி மீட்டிங் தான் பேசினேன். அது ஏராளம். அன்னைக்கு டைம் எனக்கு இருந்துச்சு. அன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ல இல்லை. இன்னைக்கெல்லாம் பட்டிமன்றம் இருக்கு, மற்ற நிகழ்வுக்கு நிறைய பேசக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கெல்லாம் வழிவிட்டு ஜோதிடத்துல நவாம்சம் என்பது மிக எளிய முறை, மிக துல்லிய முறை, மிக தெளிவான முறை, உங்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏற்ற முறை என்று கூறிக்கொண்டு இதை ஜோதிடர்களும் சரி, இங்க இருக்கின்ற பொதுமக்களும் சரி பின்பற்றி கேளுங்கள், பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.